தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளின் மகனாகிய கிறிஸ்து தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். கடவுளின் மகனாகிய கிறிஸ்து தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். கடவுளின் மகனாகிய கிறிஸ்து தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். கடவுளின் மகனாகிய கிறிஸ்து தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். கடவுளின் மகனாகிய கிறிஸ்து தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். கடவுளின் மகனாகிய கிறிஸ்து தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளின் மகனாகிய கிறிஸ்து தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஆணியும் ஈட்டியும் அவரது உடலை காணி என உழுதன. இரத்தமும் நீரும் ஓடையாய் ஓடின. உலகம் என்னும் வாடிய பயிரை வளம் பெறச் செய்தன. மரத்தில் சிறந்த சிலுவை மரமே, தரத்தில் உயர்ந்த கனியை ஈன்றாய். இனிய மரமே, இயேசுவென்னும் சுமையை இனிய ஆணிகளால் தாங்கி நின்றாய். வளர்ந்த மரமே, வீண் பெருமையை தளர்த்தி அலர்ந்த மலரின் மென்மை பெறுவாய். உயர்ந்த வானின் அரசரின் உடலை வருந்தா வகையில் தாங்குவாயே. இம்மை பாவத்தின் மரியை சுமந்தாய். செம்மறி சிந்திய இரத்தம் தோய்ந்த ஓடம் நீயே. உடைந்த களத்தில் துடிப்போர் கரையை அடைய வழி நீயே. தந்தையும் மகனும் தூய ஆவியரும் நந்தா புகழை நாளும் பெருக. மைந்தன் தந்த மீட்பால் பிழைத்தோம். சிந்தை கடந்த சிறப்பினை பெற்றோம். ஆமென். முன்மொழி 1. தம் சொந்த மகனென்றும் பாராமல் கடவுள் அவரை நம் அனைவருக்காகவும் கையளித்தார். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பில் உம் நீதி வெளிப்படுகின்றது. உம் தண்டனை தீர்ப்பில் உம் நேர்மை விளங்குகின்றது. இதோ குற்ற நிலையில் என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினார். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவும். நான் தூய்மையாவேன்.
என்னை கழுவியருளும். உரை பணியிலும் வெண்மையாவேன். மகிழ் ஒளியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பித்தருளும். உமது திருமுன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கியருளும். வரம்பு கடப்போருக்கு வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்கள். இறைவா, எனது மீட்பின் இறைவா, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். என் நா உமது நீதியை ஏத்தி பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். என் வாய் உமது புகழை எடுத்துரைக்கும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க இயலாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. இறைவா, உமக்கேற்ற பலி நொறுங்கிய உள்ளமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலியெனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தம் சொந்த மகனென்றும் பாராமல் கடவுள் அவரை நம் அனைவருக்காகவும் கையளித்தார். முன்மொழி 2. இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்து தமது இரத்தத்தால் நம் பாவங்களை கழுவி நம்மை விடுவித்தார். ஆண்டவரே, உம்மை பற்றி கேள்வியுற்றேன். ஆண்டவரே, உம் செயலை கண்டு அச்சமடைகிறேன். எங்கள் வாழ்நாள் காலத்திலேயே அதை மீண்டும் செய்யும். காலப்போக்கில் அதை அனைவரும் அறியும்படி செய்யும். சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூறும். தேமானிலிருந்து இறைவன் வருகிறார். பாரான் மலையிலிருந்து புனிதர் வருகிறார். அவரது மாட்சி விண்ணுலகை மூடியிருக்கின்றது. அவரது புகழால் மண்ணுலகம் நிறைந்திருக்கின்றது. அவரது பேரொளி கதிரவன் ஒளி போல் இருக்கின்றது. அவர் கையினின்று ஒளி கதிர்கள் புறப்படுகின்றன. அங்கேதான் அவரது வல்லமை மறைந்திருக்கின்றது. மக்களை மீட்கவும் நீர் திருப்பொழிவு செய்தவரை விடுவிக்கவுமே நீர் புறப்படுகின்றீர். ஆனால் நீர் உம்முடைய குதிரைகளால் ஆழ்கடலை மிதித்து பெருவெள்ள குவியலை சிதறடிக்கின்றீர். இதை நான் கேட்கும்போது என் உடல் நடுநடுங்குகின்றது. அப்பேரொளியை கேட்பதனால் என் உதடுகள் துடிக்கின்றன. என் எலும்புகள் உளுத்து போகின்றன. என் காலடிகள் நிற்கும் இடத்திலேயே தடுமாறுகின்றன. எங்களை தாக்கும் மக்கள் மீது இடுக்கண் வரும் நாள் வரை அமைதியாய் காத்திருப்பேன். அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனி தராவிடினும், ஒலிவ மரங்கள் பயன் அற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன். என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சியுறுவேன். ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை. அவர் என் கால்களை பெண்மானின் கால்களைப் போல் ஆக்குவார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்திச் செல்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும்
என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்து தமது இரத்தத்தால் நம் பாவங்களை கழுவி நம்மை விடுவித்தார். முன்மொழி 3. ஆண்டவரே, உமது சிலுவையை வணங்குகிறோம். உமது புனித உயிர்ப்பை புகழ்ந்து மாட்சிப்படுத்துகிறோம். ஏனெனில் இதோ அந்த மரத்தை முன்னிட்டு அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சி உண்டானது. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவுறச் செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகிற்கு அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனி பொழியச் செய்கின்றார். சாம்பலை போல் உறை பனியை தூவுகின்றார். பனிக்கட்டியை துகள் துகளாக விழச் செய்கின்றார். அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தம் கட்டளையால் அவற்றை உருகச் செய்கின்றார். தம் காற்றை வீசச் செய்ய உருகிய நீர் ஓடத் தொடங்குகின்றது. யாக்கோபுக்கு தமது வாக்கை வெளிப்படுத்தினார். இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவித்தார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உமது சிலுவையை வணங்குகிறோம். உமது புனித உயிர்ப்பை புகழ்ந்து மாட்சிப்படுத்துகிறோம். ஏனெனில் இதோ அந்த மரத்தை முன்னிட்டு அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சி உண்டானது. அருள்வாக்கு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52. இறைவார்த்தைகள் 13 தொடங்கி 15 வரை. இதோ என் ஊழியர் சிறப்படைவார். அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாட்சியுறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர். தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். முன்மொழி. கிறிஸ்து நமக்காக சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவைச் சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவைச் சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார். செக்கரையாவின் பாடல். முன்மொழி. இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயிலால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு
நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாகினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். மன்றாட்டுக்கள். நமக்காக பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரினின்று உயிர்த்த நம் மீட்பரிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எமது தலைவராகிய ஆண்டவரே, நீர் சாவியை ஏற்கும் அளவிற்கு எமக்காக கீழ்ப்படிந்தீர். எங்கள் வாழ்வின் இருள் நிலையில் நாங்கள் கடவுளின் திருவுளத்திற்கு நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்கும்படி செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எமது வாழ்வாகிய இயேசுவே, நீர் சிலுவையில் இறந்ததால் நரகத்தையும் சாவையும் வென்றீர். நாங்கள் உம்மோடு இறந்து உம்மோடு மாட்சியில் உயிர்த்தெழ துணை புரியும். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் அரசராகிய கிறிஸ்துவே, நீர் மக்களின் பழிப்புக்கு உள்ளானீர். மனிதனின் சாயலை இழந்து ஒரு புழுவுக்கு ஒப்பானீர். நாங்கள் உமது தாழ்ச்சியின் பாதையில் நடக்க கற்றுத்தாரும். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எமக்கு விடுதலை அளிப்பவராகிய இயேசுவே, நீர் உம் நண்பர்களுக்காக உமது உயிரையே கொடுத்தீர். நீர் எம்மை அன்பு செய்தது போல் நாங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் நம்பிக்கையாகிய இயேசுவே, நீர் எக்காலத்திற்கும் உரிய மாந்தரை அரவணைக்கும் நோக்கத்தோடு திருச்சிலுவையில் உம் இரு கரங்களையும் விரித்தீர். சிதறி கிடக்கின்ற கடவுளுடைய எல்லா பிள்ளைகளையும் உமது மீட்பின் இறையரசில் கூட்டிச் சேர்த்தருளும். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நமது புகழ்ச்சிகளையும் மன்றாட்டுக்களையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்டாலும் உம்முடைய குடும்பத்திற்காக தம் எதிரிகளின் கையில் தன்னை கையளிக்கவும் திருச்சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்ளவும் தயங்கவில்லை. எனவே இக்குடும்பத்தை தயவாய் நினைவு கூர்ந்தருளும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவன் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.